பத்திரிகையாளர்கள் என்ன கேட்டாங்கன்னா, ஈரான் இஸ்ரேலுக்கு இடையில ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது, அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு இடையில யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது, இப்பொழுது காங்கோவுக்கும் ருவாண்டாவுக்கும் இடையில கூட யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கும் போது ஏன் காசாவில் யுத்த நிறுத்தம் ஏற்படாமல் இருக்கிறது என்கிற கேள்வி எழுப்பப்பட்ட நேரத்தில் தான் இன்னும் 2 வாரங்களுக்குள்ளாக காசாவிலும் யுத்த நிறுத்தம் ஏற்படலாம் என்கிற ஒரு செய்தியை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் மெயின் நிபந்தனை என்னன்னு சொன்னா, நிரந்தர யுத்த நிறுத்தம், பெர்மனன்ட் சீஸ்ஃபயர், இனி காசாவுல யுத்தமே நடக்கக்கூடாது. அந்த கோரிக்கைக்கான காரணம் என்னன்னா, இனி சண்டையே இல்லை என்பது கன்ஃபார்ம் ஆனாதான் பாலஸ்தீனம் தனி நாடு என்கிற ரூடுக்கு போக முடியும் என்கிறதுனால தான் இந்த கோரிக்கையை அவங்க விடுத்துக் கொண்டிருக்கிறாங்க. எனவே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு நிறைய சகோதரர்கள் ஒரு விவகாரத்தை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் 2 வாரங்களுக்குள்ளாக காசாவிலே ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்படலாம் என்கிற ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார். இது உண்மைதானா என்கிற கேள்விதான் அனைவரும் எழுப்பக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வியாக மாறி இருக்கிறது. நமக்கு தெரியும், காசாவினுடைய யுத்தம் என்பது இன்றைக்கு 631வது நாளாக இன்றைய நாளிலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அதிகாலை முதல் இந்த வீடியோ பதிவு செய்கிற வரைக்கும் 13 அப்பாவிகள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற கவலைகளுக்கு மத்தியில தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. என்னன்னா, கத்தாரும் அமெரிக்காவும் மத்தியஸ்தம் செய்து ருவாண்டாவுக்கும் காங்கோ ஜனநாயக குடியரசுக்கும் இடையிலான வார்ல ஒரு சமாதான உடன்படிக்கையை எட்டியிருக்கிறார்கள். 2 நாடுமே கடுமையாக மோதி கொண்டிருந்தாங்க. இந்த 2க்கும் இடையில தற்போது சமாதான உடன்படிக்கை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் பத்திரிகையாளர்கள் என்ன கேட்டாங்கன்னா, ஈரான் இஸ்ரேலுக்கு இடையில ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது, அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு இடையில யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது, இப்பொழுது காங்கோவுக்கும் ருவாண்டாவுக்கும் இடையில கூட யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கும் போது ஏன் காசாவில் யுத்த நிறுத்தம் ஏற்படாமல் இருக்கிறது என்கிற கேள்வி எழுப்பப்பட்ட நேரத்தில் தான் இன்னும் 2 வாரங்களுக்குள்ளாக காசாவிலும் யுத்த நிறுத்தம் ஏற்படலாம் என்கிற ஒரு செய்தியை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் மத்திய கிழக்குக்கான அமெரிக்காவுடைய தூதுவராக இருக்கக்கூடிய ஸ்டீவ் விட்காஃப் மூலமாக சமாதான உடன்படிக்கை எட்டப்படுவதற்கான அனைத்து காரியங்களும் பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். ஆனால் நமக்கெல்லாம் தெரியும், திரும்ப திரும்ப பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா, மத்தியஸ்தர்களோட தொடர்புல இருக்கிறோம், ஆனா எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் இதுவரை நடத்தப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா, தற்போது நடக்கக்கூடிய இந்த யுத்தத்தில் தன்னிச்சையான ஒரு முடிவை அமெரிக்கா அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அது என்ன அறிவிப்பாக இருக்கும் என்று சொன்னா, நாங்க யுத்தத்தை நிறுத்துறோம், அவ்வளவுதான், நீங்களும் சண்டையிடக்கூடாது இவங்களும் சண்டையிடக்கூடாது என்கிற விதமாக ஒரு மொட்டை அறிவிப்பை அமெரிக்கா விடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஆனால் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் தொடர்ந்து வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, பணைய கைதிகளை நாங்கள் விடுதலை செய்வதாக இருந்தால் காசாவில் நிரந்தர யுத்த நிறுத்தம், பெர்மனன்ட் சீஸ்ஃபயர் வர வேண்டும் என்கிற கோரிக்கையை தான் விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கோரிக்கைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இணங்க வேண்டும். இல்லாத பட்சத்தில் நிரந்தர யுத்த நிறுத்தம் இல்லை என்றால் யுத்த நிறுத்தம் கிடையாது என்கிற இடத்திற்கு தான் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் போவாங்கிறது தெளிவாக தெரிகிறது. என்னன்னா, உடனடியாக யுத்த நிறுத்தம் கொண்டு வரப்பட வேண்டும், அது நிரந்தர யுத்த நிறுத்தம் என்று அறிவிக்கப்பட வேண்டும், காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் மொத்தமாக வெளியேற வேண்டும், காசாவை மீள் கட்டுமானம் செய்வதற்கான அனைத்து உதவிகளும் உள்ளே வர வேண்டும், மருந்துகள், உணவுகள், தண்ணீர் எல்லாம் கொடுக்கப்பட வேண்டும், 5 ஆண்டுகளுக்குள்ளாக காசா பழைய மாதிரி மீண்டும் கட்டியெழுப்பப்பட வேண்டும். இந்த நிபந்தனைகளை எல்லாம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. இது நிறைய துணை நிபந்தனைகள் தான். மெயின் நிபந்தனை என்னன்னு சொன்னா, நிரந்தர யுத்த நிறுத்தம், பெர்மனன்ட் சீஸ்ஃபயர், இனி காசாவுல யுத்தமே நடக்கக்கூடாது. அந்த கோரிக்கைக்கான காரணம் என்னன்னா, இனி சண்டையே இல்லை என்பது கன்ஃபார்ம் ஆனாதான் பாலஸ்தீனம் தனி நாடு என்கிற ரூடுக்கு போக முடியும் என்கிறதுனால தான் இந்த கோரிக்கையை அவங்க விடுத்துக் கொண்டிருக்கிறாங்க. எனவே இந்த அறிவிப்பை பொறுத்தவரையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய தன்னிச்சையான அறிவிப்பை தவிர பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய, பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அறிவிப்பு இதிலே சேர்க்கப்படவில்லை.
ஏற்படவில்லை. எனவே யுத்த நிறுத்தம் என்பதை உலகமே எதிர்பார்க்கிற பாலஸ்தீன அப்பாவிகளுக்கான தீர்வான ஒரு யுத்த நிறுத்தமாக இது ஆகும் என்று நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு தன்னிச்சையான அறிவிப்பாக, முழுவதும் இஸ்ரேலுக்கு சாதகமான ஒரு அறிவிப்பாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் கத்தார் மத்தியஸ்தம் செய்வார்களாக இருந்தால் அந்த இடத்துல நம்ம ஒரு அளவுக்கு என்ன எதிர்பார்க்கலாம்னு சொன்னா, மேபி பாலஸ்தீனத்திற்கான ஆதரவு தளமும் அங்கே உருவாக்கப்படும் என்பதை நம்ம எதிர்பார்க்க முடியும். இப்பொழுது இந்த ஈரான் இஸ்ரேல் மோதலால மத்திய கிழக்கிலேயே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறத நம்ம உணர முடிகிற அதே நேரம் மீண்டும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஏதாவது மோதல் போக்குகள் உண்டாகி விடுமோ என்கிற ஒரு பயங்கரமான சூழலும் பரபரப்பான நிலைமையும் உருவாகாமல் இல்லை. இப்படி இருக்கிற போது காசாவுக்கான தீர்வு எட்டப்பட்டால் மட்டும்தான் மத்திய கிழக்கு அமைதி அடையும் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றாக இருக்கிறது. கடந்த 18ஆம் தேதி பிரான்ஸ் தலைமையில் சவுதி அரேபியாவுடைய ஏற்பாட்டில் பாலஸ்தீனத்தை தனி நாடாக பிரான்ஸ் அங்கீகரிக்கும் என்று இமானுவேல் மெக்ரான் அறிவித்திருந்த நிலையில் அந்த விவகாரமும் தள்ளி போயிருக்கக்கூடிய நேரத்தில் தான் தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. எனவே இதை வச்சுக்கிட்டே என்ன சொல்லிட முடியாதுன்னா, காசாவில் யுத்த நிறுத்தம் என்று பல பேரும் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அந்த நிலைக்கு நம்ம போக முடியாது. பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மட்டும்தான் பாலஸ்தீனத்துக்கு யுத்த நிறுத்தம் ஏற்படுவதில் பலன் இருக்கும். இல்லைன்னா இவ்வளவு பேர் இப்போ நம்ம பாலஸ்தீன சுகாதார அமைச்சு வெளியிடுகிற கருத்துக்களை நம்ம தொடர்ந்து உங்களுக்கு சொல்லி வர்றோம். இதுவரைக்கும் 77,000க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். இன்னைக்கு அல் ஜசீரா ஒரு தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த தகவலில் 1,89,000 பேர் காசாவில் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிறது அல் ஜசீராவினுடைய தரவுகள். ஆச்சரியமாக இருக்கிறது. நம்ம சொல்றது பாதி கூட இல்லை, பாதியை விட குறைவு. 77,000க்கு மேற்பட்டவர்கள் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தரவுகளை நம்ம சொல்லிக்கிட்டு வரும்போது ஒட்டுமொத்தமாக கொல்லப்பட்டவர்கள் 1,89,000 பேர் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிற நேரத்தில் அப்படி மனசெல்லாம் திக்குண்டு ஆயிடுச்சு. என்னடா இது, இவ்வளவு பேரை கொன்று குவிச்சிருக்கிறாங்களே என்று சொல்லி. எனவே இந்த யுத்தம் நிற்க வேண்டும். ஆனால் சாதாரணமாக 2 நாடு பிடிச்ச சண்டை மாதிரி கிடையாது. இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான யுத்தத்தை பொறுத்தவரை 2 நாடு, பாகிஸ்தான் இந்தியா 2 நாடு, ருவாண்டா காங்கோ 2 நாடாக இருக்கிறாங்க. ஆனால் காசா இஸ்ரேல் வந்துட்டா இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை கைப்பற்றி தனி நாடு என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் கைப்பற்றப்பட்ட பாலஸ்தீன மக்கள் இன்னும் ஒரு நாடாக அங்கீகரிக்கப்படாத ஒரு நிலை இருக்கிறது. எனவே பாலஸ்தீனம் தனி நாடு என்பதை ஒப்புக்கொள்ளும் விதமாக பெர்மனன்ட் சீஸ்ஃபயர், நிரந்தர யுத்த நிறுத்தம் என்கிற வார்த்தை வருமாக இருந்தால் அதுவே வெற்றிக்கு வழி செய்யும். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். 2 வீக் அவர் சொல்லியிருக்கிறார். சில நேரம் அதுக்கிடையில் 2 தரப்பும் பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அப்படி பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுமாக இருந்தால் அதுதான் வெற்றியை கொண்டு வந்து தரும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக ஒரு தொழுகைகளிலும் குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள். அத்தோடு மறவாமல் எதிர்வருகிற 30ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 3 மணிக்கு கொழும்பு கொம்பனி தெருவிலிருந்து அமெரிக்க தூதுவர் ஆலயம் வரை பாலஸ்தீன விடுதலை பேரணி நடைபெற இருக்கிறது. ஜோசப் ஸ்டாலின் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த பேரணியில் நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். நாடு முழுவதிலும் இருந்து பொதுமக்கள் இதிலே பங்கெடுங்கள். ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன அப்பாவிகளுக்கான ஒரு தளமாக இது அமைய இருக்கிறது என்பதையும் இந்த இடத்திலே கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.